ஹாய், இன்னைக்கான மோட்டிவேஷன் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேவிங்ஸை தான் சொல்லுவேன். சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, நீங்கள் சேர்த்து வைக்க பழகுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற சேலரி ஒரு ₹1000 இருந்துச்சுன்னா, அதில் வந்து ஒரு ₹100 நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதுவே நீங்கள் 10 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ₹1000 வந்துடும். அதாவது சேவிங்ஸ் வந்துட்டு சின்னதுலேருந்து ஆரம்பிக்க முடியும். எடுத்த உடனே நான் வந்து எனக்கு பல லட்சங்கள் எனக்கு பேங்க்கில் இருக்கணும் அப்படின்னா முடியாது. நம்ம இன்னைக்கு சேர்த்து வச்சோன்னா தான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அதோட சேவிங்ஸோட அமௌண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு வரதெல்லாம் செலவாகவே ஆயிட்டுருக்கு, என்னால் சேவே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்றத பாருங்கள். உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு ₹1 நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா லிஸ்ட்டு போட்டுட்டு கடைக்கு போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இயர் எண்டில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க ஆன்லைனில். அதெல்லாம் போயிட்டு சில பேர் அதே வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, எப்படா ஆஃபர்ஸ் போடுவாங்க அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 5000 வாங்கியிருப்பீங்க, 6000 வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, அதர்வைஸ் வாங்காதீங்க. ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு விஷ் லிஸ்ட்டில் வந்துடும். வந்த உடனே வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த பொருளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் அது கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், தோசைக்கல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு ப்ரெஷர் குக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது 3மே வந்துட்டு நான் வந்து ஒரு இயர்ஸ் கணக்கில் மோர் தென் 5 இயர்ஸாக நினச்சிட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு, வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷர் குக்கர் வாங்குறதுக்கு கடைக்கு போனேன், ப்ரெஷர் குக்கர் வாங்கினேன். அப்போ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கெட்டல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 3யும் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய் வாங்காதீங்க. அது வந்து உங்களோட விஷ்லிஸ்ட்டில் வச்சுடுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் திரும்ப 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 உங்களுக்கு வரும். அது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்ச உடனே நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. இந்த இயர் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, உங்களுக்கு நிறைய போனஸ் வரும், நிறைய சேவிங்ஸ் பண்ணதுக்கு ஸ்டெப் எடுங்க. எக்ஸ்பென்சஸில் போயிடாதீங்க. தேங்க்யூ கைஸ், see you again, bye.